பஸ்கா. அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான். அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். அவன் ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்தி, இஸ்ரவேலையெல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்குரியதல்ல. இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்தி, ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியையும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்ட வழியையும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி, மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றான். வந்திருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியிலிருந்து கொடுத்தான். அவனுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாகிய இல்கியாவும் சகரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கன்று 2600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுத்தார்கள். கொனானியா, சமாயா, நெதனயேல் என்னும் அவர்கள் சகோதரரும், அசபியா, ஏயல், யோசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கன்று 5000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுத்தார்கள். இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவினுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள். ஆசாரியர் அவர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். லேவியர் தோல் உரித்தார்கள். மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகனபலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைத்தார்கள். காளைகளையும் அப்படியே செய்தார்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கினியில் பொரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானையிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டுக் கொடுத்தார்கள். பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நினத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாயிருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்தினார்கள். தாவீதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞானதிருஷ்டிக்காரனாகிய எதுத்தோனும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்திலும் வாசல் காவலாளர் ஒவ்வொரு வாசலிலும் நின்றார்கள். அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாதிருந்தது லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனையெல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்பட்டது. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாள் அளவும் ஆசரித்தார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும்
யூதாவனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. யோசியா யூதா தேசத்தில் இருந்து விக்கிரகங்களை அழித்து போடுகிறான். யூதாவில் காணப்படுகிற விக்கிரக ஆராதனைகள் எல்லாமே யூதா தேசத்தின் ராஜாக்களோடு தொடர்புடையவை. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளையெல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களையெல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்கிறான். அதற்கு பின்பு யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறான். இந்த சம்பவம் 2 ராஜாக்கள் 23, 21வது வசன பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் இந்த பண்டிகைகளை ஆசரிப்பது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிக்கிற எல்லா பண்டிகைகளிலும் பஸ்கா பண்டிகையே மிகவும் முக்கியமான பண்டிகையாய் இருக்கிறது. எசேக்கியா ராஜாவும் யோசியா ராஜாவும் யூதா தேசத்திலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். இவர்களுடைய ராஜ்யபாரத்தின் போது யூத மார்க்கம் உயிர் மீட்சி பெறுகிறது. கர்த்தருடைய ஆராதனைகளும் பண்டிகைகளும் மறுபடியும் முறையாக ஆசரிக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிக்கப்பட்ட பஸ்கா புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பந்திக்கு ஒப்பாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியை நாம் முறைப்படி ஆசரிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்திலும் பக்தியிலும் வளர்ச்சி பெற வேண்டும். பரிசுத்தமே சபையின் அழகும் அலங்காரமும் ஆகும். எசேக்கியாவின் காலத்தில் யூதா தேசத்தார் பஸ்காவை பரிசுத்தத்தோடு ஆசரித்தார்கள். அவர்கள் கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருந்தார்கள். யோசியாவின் காலத்திலும் பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. யோசியாவின் காலத்தில் ஆசரிக்கப்பட்ட பஸ்காவை பற்றி இந்த வசன பகுதியில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமுக்கு வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாள் அளவும் ஆசரிக்கிறார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதாவனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. யோசியாவின் காலத்தில் பஸ்கா மிகவும் சிறப்பாக ஆசரிக்கப்பட்டது. இதனால் ராஜாவின் இருதயத்திலும் யூதா ஜனத்தாரின் இருதயத்திலும் பெருமை உண்டாயிற்று. தேவ பக்தி பெருமையாய் மாறிற்று. அவர்கள் மனதிலே பெருமை வந்தபோது தேவ வல்லமை அவர்களிடத்தில் குறைந்து போயிற்று. அவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள். யோசியா ஆசாரியர்களை அவர்கள் முறை வரிசைகளில் வைத்து அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்துகிறான். யோசியா இஸ்ரவேலையெல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, பரிசுத்த பெட்டியை தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலின் ராஜா கட்டின ஆலயத்திலே வையுங்கள். தோளின் மேல் அதை சுமக்கும் பாரம் உங்களுக்கு உரியதல்ல என்றும், இப்போது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கும் ஊழியம் செய்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது எழுதின கட்டளைக்கும் அவன் குமாரனாகிய சாலமோன் எழுதின கட்டளைக்கும் ஒத்தபடியே உங்கள் பிதாக்களின் குடும்பத்தாருக்காக குறிக்கப்பட்ட வரிசையிலே உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும், ஜனங்களாகிய உங்கள் சகோதரருக்காக பரிசுத்த ஸ்தலத்திலே பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின்படியையும் லேவியருடைய வம்சத்தார் வகுக்கப்பட்டபடியையும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து உங்களை பரிசுத்தம் பண்ணி மோசேயை கொண்டு கர்த்தர் சொன்னபடியே உங்கள் சகோதரர் செய்யும்படி அவர்களுக்கு அவைகளை ஆயத்தப்படுத்துங்கள் என்றும் சொல்லுகிறான். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் என்பவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிக்கிறவர்கள். ஆவிக்குரிய உயிர் மீட்சியில் கர்த்தருடைய வார்த்தையை உபதேசிப்பதே அடிப்படையான காரியம். யோசியா எருசலேமிலே பண்டிகைகளை ஆசரிக்கிறான். ஆசாரியர் லேவியர் ஆகியோருடைய தேவாலயத்து பணிவிடைகளை முறைப்படுத்துகிறான். அவர்களுடைய வகுப்பு வாரியாக அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்ய திட்டப்படுத்துகிறான். தாவீது ராஜாவுடைய கட்டளையின்படி ஆசாரியரும் லேவியரும் 4 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். யோசியா ஆசாரியரிடத்திலும் லேவியரிடத்திலும் பஸ்காவை ஆசரிக்க வந்திருக்கிற ஜனங்களிடத்திலும் மிகவும் அன்பாகவும் ஆறுதலாகவும் பேசுகிறான். இந்த விஷயத்தில் எசேக்கியா ராஜாவின் சுபாவமும் யோசியா ராஜாவின் சுபாவமும் ஒத்திருக்கிறது. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான்.
இப்படி அவர்கள் பண்டிகையின் 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். 2 நாளாகமம் 30:22. பஸ்காவை ஆசரிப்பதற்காக வந்திருக்கிற யோசியா ராஜாவும் ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேல் புத்திரரும் பஸ்காவின் ஆராதனையை திட்டம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். வந்திருந்த ஜனங்கள் எல்லோருக்கும் அவர்கள் இலக்கத்தின்படியே பஸ்கா பலிக்காக 30,000 ஆட்டுக்குட்டிகளையும் வெள்ளாட்டுக்குட்டிகளையும் 3,000 காளைகளையும் ராஜாவாகிய யோசியா தன்னுடைய ஆஸ்தியில் இருந்து கொடுக்கிறான். யோசியா ராஜாவுடைய பிரபுக்களும் மனப்பூர்வமான காணிக்கையாக ஜனத்திற்கும் ஆசாரியருக்கும் லேவியருக்கும் கொடுக்கிறார்கள். தேவனுடைய ஆலய விசாரணை கர்த்தாவாகிய இல்கியாவும் சகரியாவும் எகியேலும் ஆசாரியர்களுக்கு பஸ்கா பலிக்கென்று 2,600 ஆட்டுக்குட்டிகளையும் 300 காளைகளையும் கொடுக்கிறார்கள். இவர்களைத் தவிர கொனானியா, சமாயா, நெதனேயேல் என்னும் அவர்கள் சகோதரரும் அசபியா, ஏயல், யோசபாத் என்னும் லேவியரின் பிரபுக்களும் லேவியருக்கு பஸ்கா பலிக்கென்று 5,000 ஆட்டுக்குட்டிகளையும் 500 காளைகளையும் கொடுக்கிறார்கள். ராஜாவும் பிரபுக்களும் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். காணிக்கை கொடுக்கும் விஷயத்திலே அவர்கள் ஜனங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள். ஜனங்களும் அவர்களை பின்பற்றி ஏராளமான காளைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். பஸ்காவை 7 நாட்களுக்கு ஆசரிக்க வேண்டும். அதற்கு ஏராளமான காளைகளும் ஆட்டுக்குட்டிகளும் தேவைப்படும். பஸ்காவின் தேவைகளும் ராஜாவின் பிரபுக்களும் மனப்பூர்வமாக கொடுக்கிறார்கள். ஆசாரியரின் தலைவர்கள் ஆசாரியருடைய செலவுகளை சந்திக்கிறார்கள். யோசியா ராஜாவோ ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிறான். இப்படி ஆராதனை திட்டம் பண்ணப்பட்ட போது ராஜாவுடைய கட்டளையின்படியே ஆசாரியர் தங்கள் ஸ்தானத்திலும் லேவியர் தங்கள் வகுப்புகளின் வரிசையிலும் நின்று பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கிறார்கள். ஆசாரியர் அவர்கள் கையில் இருந்து இரத்தத்தை வாங்கி தெளிக்கிறார்கள். லேவியர் தோல் உரிக்கிறார்கள். பஸ்கா பண்டிகையின் போது ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே பலியிடப்படுவது வழக்கம். ஆசாரியர்கள் முதலாவதாக பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்கினியில் பொரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். அதன் பின்பே தங்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள். மோசையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி அவர்கள் தகன பலி மிருகங்களை பிதாக்களுடைய வம்ச பிரிவுகளின் படியே இவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் அவைகளை பிரித்து வைக்கிறார்கள். காளைகளையும் அப்படியே செய்கிறார்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை நியாய முறைமையின்படியே அக்னியில் பொரித்து பரிசுத்தமாக்கப்பட்ட மற்றவைகளை பானைகளிலும் கொப்பரைகளிலும் சட்டிகளிலும் சமைத்து ஜனங்களுக்கெல்லாம் தீவிரமாய் பங்கிட்டு கொடுக்கிறார்கள். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தரை கனம் பண்ணும் வண்ணமாக ஆலயத்திலே பஸ்காவை புசிக்கிறார்கள். பின்பு தங்களுக்காகவும் ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் நினத்தையும் செலுத்துகிறதில் இரவு மட்டும் வேலையாய் இருந்தபடியினால் லேவியர் தங்களுக்காகவும் ஆரோனின் புத்திரராகிய ஆசாரியருக்காகவும் ஆயத்தப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் பாடகர்கள் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள். தாவீதும் ஆசாபும் ஏமானும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய எதுத்தூனும் கற்பித்தபடியே ஆசாபின் புத்திரராகிய பாடகர் தங்கள் ஸ்தானத்தில் நிற்கிறார்கள். வாசல் காவலர் ஒவ்வொரு வாசலிலும் நிற்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஊழியத்தை விட்டு விலகக்கூடாது இருக்கிறது. லேவியரான அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள். தீட்டானது எதையும் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வரக்கூடாது. வாசல் காவலாளர் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ஆலயத்தை கவனமாய் காவல் காக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வாசலிலும் நின்று உள்ளே வருகிறவர்களை கவனிக்கிறார்கள். பஸ்கா முடியும் வரையிலும் பரிசுத்தமானது எதையும் ஆலயத்திற்கு வெளியே கொண்டு போக கூடாது. வாசல் காவலாளர் ஒவ்வொரு வாசலிலும் நின்று வெளியே போகிறவர்கள் கொண்டு போவதையும் கவனிக்கிறார்கள். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. அப்படியே ராஜாவாகிய யோசியாவினுடைய கட்டளைப்படி பஸ்காவை ஆசரிக்கிறதற்கும் கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளை இடுகிறதற்கும் அடுத்த கர்த்தருடைய ஆராதனை எல்லாம் அன்றைய தினம் திட்டமாய் செய்யப்படுகிறது. அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் பஸ்காவையும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையையும் 7 நாள் அளவும் ஆசரிக்கிறார்கள். தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் நாள் தொடங்கி இஸ்ரவேலிலே அப்படி கொத்த பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை.
யோசியாவும் ஆசாரியரும் லேவியரும் யூதா அனைத்தும் இஸ்ரவேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காவைப் போல இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவரும் ஆசரித்ததில்லை. யோசியாவுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷத்திலே இந்த பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. யோசியா யூதா தேசத்தையும் எருசலேம் நகரத்தில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தையும் சமாரியாவையும் சுத்தம் பண்ணின பின்பு தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறான். பழைய அசுத்தங்கள் எல்லாம் பழைய அப்பத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. யூதா தேசத்திலே பழைய அப்பம் நீக்கப்படுகிறது. யூதாவின் ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். பின்பு யோசியா ராஜா இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சகல ஜனங்களுக்கும் கட்டளையிடுகிறான். எசேக்கியாவின் காலத்திலும் பஸ்கா ஆசரிக்கப்பட்டது. இந்த சம்பவம் 2 நாளாகமம் 30வது அதிகாரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியாவின் காலத்தில் ஆசரிக்கப்பட்ட பஸ்காவை பற்றி அதிகமாக சொல்லப்படாவிட்டாலும் இந்த பஸ்காவே சிறந்த பஸ்காவா இருக்கிறது என்று இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகள் நாட்கள் தொடங்கி இஸ்ரவேலின் ராஜாக்கள் யூதாவின் ராஜாக்கள் ஆகிய அவர்களுடைய சகல நாட்களிலும் இந்த பஸ்காவை போல் பஸ்கா ஆசரிக்கப்படவில்லை. நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாக யோசியா தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறான். ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே கர்த்தருக்கு இந்த பஸ்கா எருசலேமிலே ஆசரிக்கப்படுகிறது. யோசியாவும் ஆசாரியரும் எருசலேமில் இருக்கிற விக்கிரகங்களை அகற்றி போடுகிறார்கள். அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் நிர்மூலம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாண வார்த்தைகளை யோசியா நிறைவேற்றுகிறான். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் யோசியா அஞ்சனக்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்குகிறான். அதுபோலவே யோசியா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கிறான். இந்த பஸ்கா இஸ்ரவேலின் சரித்திரத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற விசேஷித்த பஸ்காவாய் இருக்கிறது.